எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்ரீலக்ஷ்மி. கிவ் இட் அ தாட் என்ற சேனல் மூலியமாக என் மனதில் தோன்றும் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு வரது என்னுடைய வழக்கம். அந்த வகையில் இந்த வாரம் ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு, டீபர்சீவ். இது உருவாக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இதுவரையில் எந்த ஒரு அகராதியிலையும் இந்த ஒரு வார்த்தை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இது எதனுடைய விரிவாக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா, அன்லேர்ன் என்ற ஒரு வார்த்தை உண்டு. பொதுவாக அன்லேர்ன்ன்றதை எதுக்கு சொல்லுவாங்கன்னா, நம்ம சுயமாக சுய முடிவெடுத்து சில விஷயங்களை கற்றுக்கொண்டதை மறக்கடித்தல், இல்லைன்னா அந்த பழக்கத்திலேருந்து சற்றே கொஞ்சம் விலகி இருத்தல். இதை அன்லேர்ன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, புது விஷயங்களை கற்றுக்கொள்ளுதலுக்கும் அடாப்டேஷன் என்று சொல்லக்கூடிய ஏற்புடைமைக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும் வகையில் பர்சீவ் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நுண்ணுணர்வு. நம்ம ஒரு விஷயத்தை அவேர்னஸ் ஏற்படுத்திக்கிறதோ இல்லை முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிறதோ அதை தான் பர்சீவ்னு சொல்லுவாங்க. அப்போ டீபர்சீவ் அப்படின்னா தெரிஞ்சுக்காமையே போயிடுறதா அப்படின்னு இல்லை. அப்போ அதை இந்த அன்லேர்ன் ப்ராசஸோட தொடர்பு படுத்தி பார்க்கும்பொழுது எல்லா விஷயங்களும் இப்படித்தான் இருக்கும்னு நம்ம ஒரு ஜட்ஜ் பண்ணுறோம் இல்லையா? அந்த ஜட்ஜ் பண்ணுறது மோஸ்ட் ஆஃப் த டைம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய உணர்வு, அதனால தான் அது நுண்ணுணர்வுன்றது பேர். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அது கரெக்டாக இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு 2-3 விஷயம் கரெக்டுன்னு பண்ணிட்ட பிறகு வாழ்க்கையில் தொடர்ந்து நம்ம ஜட்ஜ் பண்ணுற எல்லாமே அப்படிதான்னு நம்மளை நாமே நம்ப வச்சுப்போம். இதனால் ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சுமூகங்கள் நிறைய இடத்துல விரிசல் ஏற்படுறத நம்ம பார்ப்போம். அதற்கு முக்கியமான காரணம் இந்த நம்மளுக்கு நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸுன்றது எங்கேயோ என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. அப்போது இதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா தடவையும் ஒருவர் தப்பாகவே இருக்க மாட்டார்கள், இல்லை எல்லா தடவையும் யாரோ ஒருவர் சரியாகவே இருக்க மாட்டாங்க. லைஃப் இஸ் அ மிக்சர். பல நாள் தப்பு பண்ணவங்க கூட ஒரு நாள் கடைசியில் ஒன் ஹிட் ஒண்டராக கூட ஆகலாம். ஒன் ஹிட் ஒண்டர்னு நான் சொல்கிறது, அவ்வளோ நாள் பண்ணாமல் திடீர்னு ஒரு விஷயத்தை சாதிக்கிறத பற்றி அப்படி சொல்லலாம். அதற்கப்புறம் அவங்க தொடர்ந்து சாதனை புரியலாம். பல நாள் சாதனை செய்தவர்கள் திடீர்னு அவர்களுக்கு ஒரு சரிவு ஏற்படலாம். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிந்தவை தான். இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே இதே ப்ராசஸை கொண்டு வரும்போது நம்ம ஒருத்தவங்க மீது ரொம்ப அவநம்பிக்கை வச்சுருக்கோம் அப்படின்னா, அவங்க சொல்கிற எல்லாமே பொய் தான், அவங்க செஞ்சால் அது தப்பாக தான் போய் முடியும் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடிய அந்த விஷயத்த ஒவ்வொரு முறையும் நம்ம மனிதர்கள் மேலே ஏற்படுத்துகிற அந்த கசப்புணர்வை தான் அது காமிக்குது. அப்போ அப்படி அல்லாமல் அப்போ போய் ஒருத்தவங்க கிட்டே ஏமாந்துக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னா இல்லை. நம்மளுக்கு தெரியும், நம் மனதறிந்து இப்போ நம்ம எங்கேயோ ஒரு தேர்ட் பர்சனான ஒரு கார்ப்பரேட்டையோ இல்லை நம்மளுக்கு முன்ன பின்ன அறியாத ஏதோ ஒரு ஆன்லைன் ஃபாரம்லேயோ நம்ம கூட ஈஸியாக நம்மளுடைய நம்பிக்கையை செலுத்திடுறோம். ஆனால் நம்ம கூடவே ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்க நம்ம சொந்த பந்தங்கள் கிட்ட அந்த ஒரு ட்ரஸ்ட்டை நிலைநாட்டுறோமா அப்படின்னா இல்லை. அதே மாதிரி நம்மளுக்கு தொடர்ந்து யாராவது இல்லை அவங்க தப்பு அப்படின்னு அறிவுறுத்திக்கிட்டே இருந்தாலும் கூட அவர்கள் மீதான ட்ரஸ்ட்டு நம்மளுக்கு எங்கேயுமே மாறுறதில்லை. அப்போது இந்த ஒரு ப்ராசஸில் கொஞ்சம் விலகி இருந்து கொஞ்சம் ஹோலிஸ்டிக்கான ஒரு அப்ரோச்சை கொண்டு, ஏன் இவங்களுக்கு அந்த தப்பு நடக்குது, ஏன் இவங்கக்கிட்ட மட்டும் நம்மளுக்கு இந்த அவநம்பிக்கை ஏற்படுது, இல்லையே மற்றவர்களிடையே அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும்போது இவங்கக்கிட்டேயும் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கலாமே. எகெயின் அண்ட் எகெயின் நான் எப்போவுமே சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி இது எல்லாமே எத்திக்கலி, லீகலி, மாரலி ரைட்டாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் அதை சார்ந்த நபர்களுக்கும் தான். இப்படி நம்ம அவங்கள பற்றி ஆராய முடியுமே ஆயின் மற்றவர்கள் மீதான பார்வை நம்மளுக்கு மாறும் பட்சத்தில், போன வீடியோலே சொல்லியிருந்தேன், எல்லாமே மைண்ட் செட்டின் அடிப்படையில் தான். ஒரு விஷயத்து மேலே நம்ம இப்படி தான் அது இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க போய் அது அப்படி இல்லைனாவே நம்மளுக்கு ஏற்படக்கூடிய கசப்பனுபவத்தின் பால் தான் நம்ம மற்ற எல்லா விஷயங்களையும் தொடர்பு படுத்தி கொள்வோம். அப்படி தான் நம்மளோட உறவினர்களிடையும் கூட. அப்போ அந்த மைண்ட் செட்லேருந்து விலகி கொஞ்சம் அவர்களை பற்றி நாம் கற்றுக்கொண்டது எல்லாத்தையுமே அன்லேர்ன் பண்ணி அவர்களை தொலைநோக்கி இப்படித்தான் அவர்கள் இருப்பார்கள் என்ற அந்த நுண்ணுணர்வை, பர்செப்ஷனை சற்றே டீபர்சீவ் செய்து
அவர்களுக்கு இன்னொரு ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியுமே ஆயின், நம்மளுடைய உறவுகள் எப்போவுமே மேம்படுமே அப்படின்றது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. இது முக்கியமாக கணவன் மனைவி இடையே நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுற ஒன்று. ஏன்னா முன்பு ஒரு கட்டத்தில் வரைக்கும் கணவன் மனைவின்ற உறவு எப்படி இருந்தது அப்படின்னா, அவர்கள் தான் ஒரு ஃபேமிலி. இப்போது ஒரு வீட்டிலேயே தனித்தனி நபர்கள் சேர்ந்து ஒரு கூட்டை அமைத்து கொள்வதைப் போல ஒரு பின்பம் இன்றைய காலகட்டங்களில் ஏற்பட்டு விட்ட நிலையில், இவர்கள் எப்படி இப்படி சொல்லலாம், அவர்கள் எப்படி அப்படி பேசலாம், எங்கள் வீட்டு ஆளுங்க இப்படி கிடையாது, உங்கள் வீட்டு ஆளுங்க கிடையாது. இது காலகாலமாக இருந்துட்டு இருந்தாலும் இன்னும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே அது விரிசல் ஊட்டும் தன்மையாக தான் மாறிக்கிட்டு இருக்கோ அப்படின்றது எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிறு அச்சம். அப்போது எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் முடிந்தவரை நாம் மற்றவர்களை ஒரே பார்வையில் ஒரே கண்ணோட்டத்தில் அவங்கள பார்க்காம, அவர்கள் சரியான மனிதர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர் மீதான கோபத்தை அவங்களை சற்று தள்ளி வைத்து அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த நியாயத்தையும் மனோதர்மத்தையும் அல்லது அவர்களிடையே இருக்கக்கூடிய அந்த நல்ல தன்மைகளையும் நம்மளால் கற்றுக்கொள்ள முடியுமே ஆயின், கற்றுக்கொள்கிறதுனா அவங்கள பற்றி அப்படி ஸ்டடி பண்ண முடியுமே ஆயின் ரிலேஷன்ஷிப்ஸ் எப்போவுமே பலப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.